இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ரிப்பன் பக்கோடா. இது என்னது? ரிப்பன் பக்கோடாக்கு கடலை மாவு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு, பொரிகடலை மாவும் போட்டுக்கலாம். பொரிகடலையே அரைச்சி போட்டிருக்கோம். பொரிகடலையை அரைச்சி போடணும். இந்த கப்பில் தான் நம்ம போடுறோம். இந்த கப்பால் 2 கப்பு உங்களுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன், 1/2 கப்பு பொரிகடலை மாவு போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி அரிசி மாவு போடணும். ரெண்டு அரிசி மாவா? 2 அந்த பொரிகடலை மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன்ல, சரிக்கு சரி போடணும். சரி, அரிசி மாவும் கடலை மாவும் சரிக்கு சரி போடணும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இது என்ன? வெங்காய பொடி, தனி மிளகாப்பழ பொடி, காரப்பொடி, வெண்ணெயோ நெய்யோ இல்லை எண்ணெயை சுட வச்சோ ஊற்றலாம். நான் இப்போ நெய்யே ஊற்றுறேன். வெண்ணெயை காய்ச்சி ஊற்றிருக்கேன். வெண்ணெயை காய்ச்சி நெய் ஊற்றிருக்கேன். தண்ணி விட்டு பிசையணுமா? அதை முதல்ல நெய்யை விட்டு நல்லா முதல்ல எல்லாத்தையும் கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசையணும். பிசைஞ்சிட்டியா? பிசையணுமே, மாவு பிசையறது தான் இருக்குது எல்லாமே பச்சனங்களும். ஆமாம், இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் கீழே மேலே சிந்தாமல் வரும். தண்ணி ரொம்ப ஊற்றிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் தெரியும் பிசையறது. அப்புறமா வேணுன்னா மேலே விட்டுக்கலாமா? காஞ்சி ஒரு மாதிரி இதுவாக புழிஞ்சு பார்த்துட்டு புழிய வரலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பேர் ரிப்பன் பக்கோடாக்கு பேர் இன்னொரு பேர் ஏதோ சொல்லுவாளே, என்ன பேர்? நாடா. பிள்ளையாரப்பா. என்ன காஞ்சிருத்தான்னு பார்க்கறதுக்கா? ஆமாம், மேலே வந்துச்சுல. ஈஸியாக புழிய வருதா? நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த அச்செல்லாம் இப்பெல்லாம் வரவே மாட்டேங்குது. போடு போடு. கரகரன் இருக்கா? இன்னும் இதுவாகணுமா? எப்படி எடுக்கணும்? அதாவது அதெல்லாம் கொதிக்கிறது பாரு எண்ணெய், அந்த கொதி அடங்கணும். சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் வடித்து எடுக்கணும்.